திருப்போரூர் முருகன் கோயிலை தெரிந்த பலருக்கும் தெரியாத ஒரு மலை. இங்கிருந்து வெளியே செல்ல இரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக கூறப்படுகிறது. மகாலட்சுமி தேவியும் அகத்திய முனிவரும் வழிபட்டதாக நம்பப்படும் ஸ்தலம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு தொடர்புடைய பிரணவமலை கைலாசநாதர் கோயில் பற்றி குயிலரங்கத்தில் இன்று தெரிந்து கொள்ளலாமா? பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த மலைக்கோயில் திருப்போரூர் கந்தசுவாமி ஆலயத்தின் அருகில் பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ளது. இது ஒரு சிறிய குன்றுதான். அனைத்து வயதினரும் எளிதாக ஏறும் வகையில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மேலே செல்ல விரும்பினால் நடந்துதான் செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லும் வசதி இங்கு இல்லை. மேலே செல்லும் வழியில் வேப்ப மரத்தடியில் வேம்படி விநாயகர் சன்னதி உள்ளது. மகாலட்சுமி தேவி வேப்ப மரமாக அவதாரம் எடுத்து தவம் இருந்த இடம் இதுவே என்றும் அதன் அடியில்தான் இந்த சன்னதி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விநாயகரை தரிசித்துவிட்டு மேலே வந்ததும் நம் கண் எதிரில் தெரியும் இந்த வேண்டுதல் நிறைவேற்றும் மரமும் கூட பார்ப்பதற்கே ஒரு தெய்வீக தன்மையுடன் காட்சியளிக்கிறது. இங்கு சிவபெருமான் கைலாசநாதராகவும் அம்பாள் பாலாம்பிகையாகவும் அருள்பாலிக்கின்றனர். அகத்திய முனிவர் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாகவும் இதே இடத்தில்தான் முருகப்பெருமான் அவருக்கு ஓம் என்ற பிரணவத்தின் ஆழமான பொருளை விளக்கினார் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த மலை பிரணவமலை என்று அழைக்கப்படுவதாக கருதப்படுகிறது. இந்த மலை கோயிலின் வரலாற்றோடு இணைந்திருக்கும் மற்றொரு முக்கியமான பெயர் திருப்போரூர் முருகனை உலகறியச் செய்த சிதம்பர சுவாமிகள். இவர் இங்கிருந்து கோயிலுக்கு செல்ல இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அது உண்மையா அல்லது ஒரு மறைந்த வரலாறா? அது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. திருப்போரூருக்கு நீங்கள் வந்தால் இந்த மலையை ஏறாமல் திரும்பாதீர்கள். ஏனெனில் இது ஒரு அழகான அனுபவம் தரும் இடமாக இருக்கிறது. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.